இந்த கருணாகரன் ஆபீசர் இருந்துகிட்டு, இப்போ பல கோடி ரூபாவுக்காக அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட இந்த சாயில் டெஸ்ட்ட வந்து அப்ரூவல் வந்து கேன்சல் பண்ணி, அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே ரூ. 20,000 பணம் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த கருணாகரன் இருந்துட்டு 2,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட கேட்டு 2,00,00,000 கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட, இப்போ நம்ம கௌதம் போட்டிருக்க பிளான் தெரியாம அந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி குடுத்துட்டாங்க. நம்ம கௌதம்க்கு தேவை அப்ரூவல். ஆனா, இந்த பணம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் உறுதியோட இருந்த ஒரு விஷயம் இப்போ பக்காவா நிறைவேறது மட்டும் இல்லாம அடுத்ததா நம்ம கமிஷனரை வர வச்சு எல்லா ஆதாரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் கிட்ட கொடுத்து இந்த கருணாகரன் ஆஃபீஸரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ண வைக்கிறாங்க. அதாவது விலங்க மாட்டி தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போக போறாங்க. இந்த கருணாகரனை மட்டும் கிடையாது, அந்த எஸ்எஸ்கேவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த கருணாகரன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம உனக்கு எதிரான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ அப்ரூவா மாறிடு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ குறைஞ்சபட்ச தண்டனையாச்சும் கிடைக்கும். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவா மாற மாட்டேன் அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு அதிகபட்ச தண்டனை தான். ஏன் தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. ஏன்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க தப்பு பண்றதுக்கும், இந்த மாரி கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு பணம் லஞ்சம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரன் வந்துட்டு, கௌதம் சார் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். அந்த 2,00,00,000 கூட நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஏய் அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட பணம் தான். நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? அது என் பணம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மொத்த பணமும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம கமிஷனர் கூட வந்த நம்ம கௌதம் வந்துட்டு அந்த கருணாகரன் கிட்ட எல்லா வாக்குமூலத்தையும் வாங்க ஆரம்பிச்சுறாங்க. எஸ்எஸ்கே சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். கௌதமோட அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் டெஸ்ட்ல அப்ரூவல் வாங்கினது மட்டும் இல்லாம, ஏ கிரேடே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்த பத்தி இந்த கருணாகரன் வந்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் குடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாரி அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நிலத்து மேல எந்த ஒரு குறையும் இல்ல. எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன். எஸ்எஸ்கே சொல்லி தான் பண்ணேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அவன் வாயாலேயே உண்மைய வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன கொஞ்சம் விட்டு புடிச்சாங்க. அதே மாதிரி அவனும் உண்மைய சொல்லிட்டான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவன ஜெயில்ல போடாம இருக்கக்கூடாது. ஏன்னா, இப்போ இப்படி பண்றவன் இன்னொரு நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம் கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருணாகரன வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கையிலயும் விலங்க மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. இந்த எஸ்எஸ்கே வந்து இத்தன நாளா ஆட்டம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து, நம்ம கௌதம் வந்துட்டு மொத்தமா ஒரு மரண அடிய வந்து குடுக்க போறாங்க. ஏன்னா, லஞ்ச விஷயத்திலயும், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே பண்ணியிருக்க விஷயம், அதாவது நெறைய பணத்த இல்லீகலா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, இந்த எஸ்எஸ்கே வெளியவே வர முடியாத மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் பண்ண போறாங்க. அதுக்கு அப்ரூவா மாறுன இந்த கருணாகரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா, அவனால தான் வந்து இன்னும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆக போகுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்போ நம்ம கமிஷனரும், கௌதமும் சேர்ந்து இந்த கருணாகரனையும், எஸ்எஸ்கேவும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.